அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிற செவ்வாய் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியை விட்டு வெளியே போகிறாருங்க. இந்த 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த 10ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஏற்படுறதால உங்கள் கூட இருக்கிற யாராக இருந்தாலுமே சரி, உங்ககிட்ட நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எதிர்வாதம் செஞ்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. தேவையில்லாத பொல்லாப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் கூட பேசினாலுமே நீங்கள் கோவப்பட்டு பேசுறதுக்கான சூழ்நிலை. அதே சமயம் எந்த விதமான தவறுகளையும் நீங்கள் செய்யாமல் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சனி செவ்வாய் சேர்க்கைனா அரசாங்க கோவத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வழக்கு, போலீஸ் கேஸ் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே எல்லாருக்கும் அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். உங்களுடைய ஜனனக்கான ஜாதகத்தில் 4ஆம் இடம் நீச்சமாக இருந்தாலோ, 4ஆம் இடத்துக்கு சனியினுடைய பாதிப்பு இருந்தாலோ இந்த கோச்சார ரீதியான சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி கெடு பலன்கள் இல்லை. இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான நேரம். 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ண விஷயம் இருந்தால் தள்ளி போட முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்துங்க. 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால அந்த 7ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதம் முற்பகுதியில் 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு சனி பார்வையில் வர்றதால உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்கள் உக்ரத்தன்மையோட சண்டை போடுவீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி உச்சமடைந்து அவர்களும் உங்ககிட்ட ஈக்குவலாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தும். இது திருமண உறவிலும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2, 3, 5, 6, 7, 9, 10, 11, 15, 16, 17, 19, 20 இரவு 8 மணி வரைக்கும். அதற்கு பிறகு 23ஆம் தேதி முதல் 23 காலை 10 மணி முதல் 26, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தும். என்னதான் சாதகமாக இருந்தாலுமே சனி செவ்வாய் சேர்க்கை மாதம் முற்பகுதியில் வீண் வழக்கு வம்புகளை கொண்டு வரும், விரோதங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மாத பிற்பகுதியில் 13ஆம் தேதி இரவுக்கு மேலே உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது அரசாங்க வகையில் பதட்டம், பயம் வரும். உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூடயும் அந்த பதட்டம், பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். பங்காளி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 20 காலை 8 மணி 51 நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் 23 காலை 9 மணி 18 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் கன்னிராசியில் கேதுவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு ஒரு விதமான மன தடுமாற்றையும் மன சஞ்சலத்தையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வேறு எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாலும் பரவாயில்ல, குலதெய்வ வழிபாடு, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள், லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லலிதா சகஸ்கரநாமம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய், சனி இவங்க பாதிப்புகள்லேருந்து, வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிரி இங்கே தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும்
உங்களை லலிதையின் அருட்கடாட்சம் உங்களை காப்பாற்றும். ஆனால் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு மாதம் முற்பகுதியில், மாத பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு 2ஆம் இடத்துக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் 3ஆம் இடத்துல. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் குரு பரிவர்த்தனை மூலமாக வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வழக்கறிஞர்கள் வழக்காடும் இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் மற்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாலுமே 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது சுக்கிரனால உங்களுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், இப்படி எல்லாருமே சாதகமான பலன்கள் இருந்தாலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் தடுமாற்றை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கின்ற காரணத்தால் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும், சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்மறை தீர்ப்புகளும் வர வாய்ப்பு இருக்கிறதால உங்களுக்கு சுபம் குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு குழப்பம் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த குழப்பத்துக்கு விமோசனம் என்ன அப்படின்னா, அம்பாள் வழிபாடு, லலிதை வழிபாடு செய்யுங்க. லலிதா சகஸ்ரநாமம் அதாவது ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்கிறது மட்டுமே உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள், 50 வயசுக்கு மேலே இருக்க சுமங்கலி பெண்களை, கணவரோடு இருக்கக்கூடிய பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுடைய பெண்களுக்கு நலங்கிட்டு அந்த பெண்களுக்கு உண்டான உபசரணையை செஞ்சு அவங்களுக்கு உண்டான சௌபாக்கிய திரவியங்களை கொடுக்கணும். வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, அவங்களுடைய கையில் போடுறதுக்கு வளையல், தலையில் வைக்கிறதுக்கான அந்த ஹேர் கிளிப்பு, இப்படி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப. சப்போஸ் எனக்கு வருமானம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து உங்கள் கையில் இருக்க ஒரு 10 ரூபா கொடுங்க. எதுவுமே கொடுக்க வேணாம். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து ஒரு 10 ரூபா ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தட்டில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுங்க. ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுவே உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அதுவே உங்களுக்கு சங்கடத்தை வெளியேற்றும். அதுவே உங்களுக்கு வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்றதுக்கான உபாயமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, சமாளிக்க முடியும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் கொடுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.